எப்படியா மேடா தவளை தூக்க போற சுத்தமா தெரியா தவளை கால கால் சிறப்பான அழகான நமது கிராமத்திலும் கை தட்டுப்பா
நீ ஆடி ஆட்டத்தை பார்த்து நானே மனமகிழ்ந்து விட்டேன். அப்படியாமா? உனக்கு ஒரு பரிசு அளிக்கலாம் என்று இருக்கின்றேன். அம்மா பரிசா? என்னமா பரிசு? இதோ பார்த்தாயா, எங்களுடைய அரசாங்க முத்திரை பதித்த இந்த முத்தாரத்தை உனக்கு பரிசாய் தரப்போகின்றேன், பெற்றுக்கொள்ளா. இங்க பாருங்க, இதுவரையிலையும் எத்தனையோ நாட்டுல போய் நாட்டியம் ஆடிருக்கேன். ஆனாலும் இப்பேற்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாதுமா. அப்படியா? இந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய பரிசையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. என்னம்மா நீ சொல்லும் வார்த்தை இன்றையிலும் விந்தையாக இருக்கின்றது. நீ யார்? கேவலம் தெருவாக அஞ்சுக்கும் பத்துக்கும் தெருவா வீதி வீதியாக நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டியக்காரி உன்னிடத்திலிருந்து பரிசு பொருளை நான் பெற்றால் நாட்டு மக்கள் என்ன தவறா பேசுவாங்க. உன்னுடைய பரிசு பொருள் எனக்கு வேண்டாம், என் பரிசை பெற்று. அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். நான் நாட்டியத்தில் தான் சிறந்தவள் என்று பார்த்தேன், பிடிவாதத்தில் அதை விட சிறந்தவள் இருக்கின்றார். அப்படியா? பரிசு பொருள் நான் பெற வேண்டும். அப்படியா? கொண்டு வா. அப்படியா? ஆமா, பரிசு பொருள் என்று உரைத்தாய், ஆனால் ஏதோ பாத்திரத்தில் கொண்டு வந்திருக்கிறாய். அம்மா இது என்ன தெரியுமா? இதுதான் மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு என்றுமே வயதாகாதுமா. அப்படியா? உங்களது நலம் கருதின நான் உங்களுக்காக தருகின்றேன் அம்மா. நாட்டியக்காரிதானே என்ன பரிசு கொடுக்க போகின்றாய் என்று ஏளனமா நினைத்தேன். ஆனால் இப்பேற்பட்ட தாராள மனது உள்ளதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். அப்படியாமா? அப்படியாகட்டும். அண்ணா இங்க வாங்கண்ணா. என்னம்மா அண்ணா, அந்த கற்சிலை நாட்டியக்காரிக்கு பரிசு கொள்ளை கொடுத்தேன் அல்லவா? அவள் வாங்க மறுத்துட்டான்னா, அதனால அவள் ஒரு மாற்று பரிசு பொருளை எனக்கு கொடுத்துட்டான்னா. வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லை அம்மா. உண்மைதான், நானும் முதல்ல அப்படிதானே சொன்னேன். ஆனா அவ கொடுத்த பரிசு பொருளை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பரிசு அது மாப்பிளா வாடி என்று சொல்லக்கூடிய முக்கணி பனரசமாண்ணா. அப்படியாம்மா? ஆமா. இதோட மகத்துவம் என்ன தெரியுமா? இதை யார் அருந்துகின்றார்களோ அவர்களுக்கு வயது முதிர்வே கிடையாதா, என்றும் 16 இளமையா இருப்பாங்களா? இளமையாக இருப்பார்கள். அப்படி என்றால் அது நீயே அருந்துமா? இருந்துங்கண்ணா. என்னம்மா எப்ப பார்த்தாலும் நீயே சாப்பிடு நீயே சாப்பிடு நீயே சாப்பிடுன்னு சொல்றீங்களே அண்ணா, வரைக்கும் ஏதாச்சும் பொருள் உங்களை விட்டுட்டு நான் சாப்பிட்டு. அதனால நீங்க முதல்ல இந்த பேரசத்தை நீங்க அருந்துட்டு பிறகு மிச்சம் இருந்தா எனக்கு கொடுங்கண்ணா. அப்படியா? ஆமா. அப்படி என்றால் இதை நான் தான் அருந்து வேண்டும். கண்டிப்பா நீங்க தான் அருந்தணும். நான் அருந்தினால் என்றுமே இளமையாக இருக்கிறாய். என் நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். அப்படியாகட்டுமா? அங்க அருந்த போறோமா? சாப்பிடுங்கண்ணா. அண்ணா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னம்மா
அண்ணா, பழங்கள்லாம் ரொம்ப நீண்ட நாட்களாக ஒருவேளை பதப்படுத்துறதுனால அந்த வாசனை ஆபத்து என்பது வராது. தாங்கா கொடுத்த ஆபத்து வருமா? சீக்கிரம்ண்ணா. அண்ணா, உன்னோட அருகில தான் இருக்கிறேன்னா. அப்படியா? நாட்டு மேல வந்த அந்த பொண்ணு இங்க இருக்குதா? அந்த கட்சி இதோ இருக்குதாண்ணா. இருக்குதா? எவ்வளவு அழகாக இருக்கிறீங்களா? அப்படியா? எப்போது உன்னை பார்க்கணும் அப்போது உன் மீது ஆசைப்பட்டது. என்னங்க சொல்றீங்க? இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டி. உண்மையா சொல்றீங்க? என்னடா பேசுறீங்க? கத்திலை அடி ஆடிய மாசம் என்னன்னா இது? வைரியா காட்டு. அண்ணா, கேவலம். நீங்கள் யார் அண்ணா? இந்நாட்டு இளவரசன். கேவலம் யார் இவன்? நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய காரியை கட்டி அடைக்கின்றீர்களே, நாட்டு மக்கள் தவறா பேச மாட்டாங்களா? அது மட்டுமா? இவள் யார்? இவள் ஒரு தாசி பேசி தங்கச்சி என்ன பார்த்து தாசி வேசி தேவடியாடு சொல்றாளே. இது நீதியா? வாழணும். எப்பொழுது என் தங்கை முன்பு திருமணம் செய்து கொடுத்து நான் நாட்டுக்கு நீதான் மகாராணி.
உன்னை எதிர்த்து யாரும் எதுவுமே பேசவே முடியாது. பேசினா ஏறி விளையாட்டு க்ளோஸ் பண்றோம். அதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்னபடி பார்த்தா கூட நாட்டு மகாராணி உங்களுக்கு மனைவி அவளுக்கு அண்ணி. அண்ணி ஒரே ஒரு வார்த்தை அண்ணி சொல்ல எவ்வளவு ஒரு பெருமையா இருக்குங்க. ஆமா அண்ணி சொல்லுங்க. நான் வந்துட்டுமா? சீக்கிரமா போய் சபையிலே உன் கரமிட்டு நடித்து விட்டார். நான் யாரின் நாட்டு மன்னன். என் நாட்டு மன்னன் தவறு செய்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? என் தங்கியாக நீ தனிமையில் சென்று அண்ணா தவறு செய்து விட்டீர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணாக பிறந்தவள் அந்த பெண்ணை பார்த்து தாசி வேசி என்று உரைத்து விட்டாயே. அவளை பார்த்தவுடனே அவள் மீது ஆசைப்பட்டு விட்டேன். அவளை நான் திருமணமும் செய்து கொண்டேன். இனிமேல் அந்த பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? அவளை பார்த்தவுடனே திருமணம் செய்து கொண்டதால் என் நாட்டு மகாராணி அவள். அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்லிவிடு. விபச்சாரியை பார்த்து அண்ணி என்று அழைக்க வேண்டுமா? அண்ணா, என்னால அவள் அண்ணி என்று ஒருபடி அழைக்க முடியாது. நிச்சயமாக மனதாளி துடிப்பதென்ன? பூஜை செய்து அன்பி உனக்காக அன்பி உனக்காக அன்பி உனக்காக உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து மனம் மாறி போனதென்ன? என்னை மனதாளி வதைப்பதென்ன? உன்னை காண்பதற்கு ஏறாத மலை மீது ஏறி வந்து உன்னை காண்பதற்கு உன்னை ரசிப்பதற்கு உயிரோடு கலந்து
கரம் கூட என் மீது நீ பட்டது கிடையாதுண்ணா. கேவலம் இவளுக்காக சாட்டை கொண்டு வேட்டி அடுவது நீங்க நம்ம அடிக்கிறீங்க இப்ப கூட இவ்வளவு அடி அடிச்சு ஒரு வார்த்தை அடின்னு சொன்னாலா சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா சரிங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணோட தெரியும் சொல்லுவாங்க நாத்தனாரு பாவங்க குழந்தை அதனால அவகிட்ட 10 நிமிஷம் பக்குவமா இருந்து சொல்லி நான் வரமா எப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா எப்படிப்பட்ட தங்க குணம் வருமா உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம் நான் பஞ்சில் இருக்கிறேன் வர சொல்ல 15:40 இருக்கிறோம் இனிமேல் அவனுக்கு தங்கியே கிடையாது நானே அவளை கண்ணனும் கிடையாது பேரை கூட சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன் உட்காருமா வேண்டாம் உட்காருதி பயமா இருக்கு உங்களை பார்த்தா. இது உன்னுடைய அரண்மனை உட்கார்ந்து நான் போயிடுவேன். உண்மையாவா? ஆமா. அரண்மனை விட்டு போயிடணும். போயிடுவேன் கண்டிப்பா போயிடணும். போங்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம். வேண்டாம் வேண்டாம் என் அண்ணனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் போதை மருந்து கொடுத்துருவேன். அப்படிலாம் நினைக்காதே. நீ இந்த தண்ணியை குடிச்சு எடுத்து விட்டு நான் போயிடுறேன். உண்மையாவா? போயிடுறேன். இருந்தாலும் ஆனா உன் அண்ணின் மட்டும் நான் அழைக்க மாட்டேன். சரி சொல்ல தேவையில்ல. தண்ணி குடிக்கிறியா? உண்மையாவா? காட்டுவாங்க முன்னாடி சொல்ல தெரியல உனக்கு சொல்லுவாங்க. நல்லா காட்டுறான்னு சொல்லிட்டு காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேன்டி. அதெல்லாம் உன் பழக்கம். ஆமா தெரியுது உனக்கு. நாங்களாம் அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறக்கல. ஆனாருமா நீ தொட்டாதடி. தண்ணி பார்த்ததே கிடையாதா? தாகமா இருக்கு. பறக்குறிய நம்ம அப்படியா காட்டு பார்த்த மாதிரி காட்ரி சித்தப்பாவா? சரி காட்டுமா தண்ணி குடிச்சா போய்
துயரந்தான் ஊரார் பார்க்க பாடும் பாடலா முறைதானா போகும் அலைகள் எல்லாம் கட்டிப்பட்டு ஆடாதா இப்படி நான் ஆனதில்லை புத்தி மாறி போனதில்லை இது மாறாதோ ஊரார் பார்க்க பாடும் பாடலா வரைக்கும் வந்து வந்து போவதென்ன இது மாறாதோ முறைதானா என்னை வதைப்பது சரிதானா உயிரோடு உடல்வாடு ஒரு கோடி துயரந்தா மேகமாக யாரோ காரணா இது முறைதானா ஒரு பெண் தானே உனக்கு மனம் இருக்கவில்லையா? ஏண்டா ஏண்டா பொம்பளை கேக்குறாளே நம்ம பொம்பளை கிடையாது. யாரு நானு? தேவடியா. தேவடியா யாரு? நீதா. தேவடியா யாருன்னு கேட்டேன். அதான் மல்லியே. தேவடியா ஒரு பொம்பளை தான். தேவடியா ஒரு பொம்பளை தானே? ஆம்பளையாவா? இல்லம்மா. இல்ல இல்ல. என்ன யாரா பொம்பளை சொன்னது? எங்க அம்மாவுக்கு வேற மூச்சு வாங்குது. உங்க அம்மா மூச்சு எங்க வாங்குது?
ஏண்டா டேய் நான் பொம்பளையா நானு இல்ல பொம்மல பச்சை புருக்கு நானு காஞ்சி போன பொறுக்க மாட்டேன் பொறுக்க மாட்டாங்களே அடிங்க எவடால பாரு பாரு கைய வச்சே என்ன பத்தி தெரியாது ஏண்டா இருந்தா கூட எனக்கு அழகு இல்லையா என்னோட அழகாக்கற அந்த கறி மூஞ்சியா என்னோட அழகாக்கறா நானே ஜார்த்த தூக்கு பண்ணி செத்து போயிடுறேன் எனக்கு மண்ணு வரி வர்ற எத்தி நடக்கட்ட இதெல்லாம் என்ன ஆட்ட முடியுமா அசிக்க முடியுமா ஒண்ணுமே ஆட்ட முடியுமா குழந்தையா எந்த பாடு சொல்லி கொடுத்தா